எம்ஜிஆர் நாடகங்களில் நடிக்கும் போதே மக்கள் மேடையில் சண்டை காட்சிகளை ரசிப்பதை கவனித்தார். பி.யு. சின்னப்பா நாடக மேடையில் கத்தி சண்டை போட்டு ரசிகர்களை கவர்ந்தார். அதனால் எம்ஜிஆரும் கத்தி சண்டை கற்பதில் ஆர்வம் காட்டினார். அக்காலத்தில் ஆங்கிலத்தில் வெளிவந்த எரால் பிளையின் நடித்த படங்களில் வரும் சண்டை காட்சிகளை ரசிகர்கள் வெகுவாக ரசித்ததை போல எம்ஜிஆரும் ரசித்தார். அவர் நடித்த த சீஹாக், த அட்வென்ச்சர் ஆஃப் ராபின்ஹுட், கேப்டன் பிளட் ஆகிய படங்கள் எம்ஜிஆரை கவர்ந்தன. அவர் தன்னுடைய ஆரம்ப கால படங்களில் சண்டை காட்சிகளுக்கென தனியாக ஸ்டண்ட் மாஸ்டர் நியமிக்கும் பழக்கம் இல்லாததால் அவரை தன்னை சிறப்பாக அமைத்துக் கொண்டார். இதனால் தமிழ்நாட்டின் சினிமா ரசிகர்கள் எம்ஜிஆரை தமிழ்நாட்டின் எரால் பிளைன் என்று அழைத்தனர். எரால் பிளைன் சண்டை காட்சி நுட்பங்களை கண்டு தெளிந்த எம்ஜிஆர் தமது படத்தில் சிறப்பாக அமைத்து இளைஞர்களை கவர வேண்டும் என்று உறுதி பூண்டார். எம்ஜிஆர் 1940-50களின் ஆங்கில நடிகர்களைப் போல தனது நெளிநெளியான தலைமுடியை பிடரி வரை வளர்த்திருந்தார். அது சங்கீதம் பாடும் பாகவதர் கிராஃப் அல்ல, எரால் பிளைன் போன்ற ஹாலிவுட் நடிகர்களின் ஹேர் ஸ்டைல் ஆகும். உடைகளையும் காலணிகளையும் பெல்ட், தொப்பி, நகைகள் போன்றவற்றையும் ஆங்கில படத்தின் கதாநாயகர்கள் பயன்படுத்தி இருப்பதைப் போல தெரிவு செய்து உடுத்தினார். அவருடைய நிறத்துக்கும் உடற்கட்டுக்கும் பொருத்தமாக இருக்கும் ஆடைகளை தெரிவு செய்து அவற்றை வடிவமைக்க ஆங்கில பத்திரிகைகளின் படங்களை தனது தையற்காரரிடம் கொடுத்து அதுபோல வடிவமைக்கும்படி கேட்டுக்கொண்டார். கத்தி சண்டை போடும்போது மேலே இருக்கும் சரவிளக்கு, சுவரில் பதிந்திருக்கும் விளக்குகளை தாக்குதல், பூஜாடிகளை தள்ளிவிட்டு எதிராளியின் கவனத்தை திருப்புதல், மேசை நாற்காலிகளை கவிழ்த்து விடுதல், அதன் மூலம் தனக்கு கிடைக்கும் நேரத்தில் அடுத்த நகர்வை திட்டமிடுதல், திரைச்சீலையை சுற்றி விடுதல் அல்லது அறுத்தெறிதல், தூணை பிடித்தபடி சுற்றி வந்து தாக்குதல், படிக்கட்டில் இருந்து கீழே குதித்து உருளுதல், எதிராளி வீழ்ந்த பிறகு ஒரு வெற்றி புன்னகையுடன் அவனை விட்டு நீங்குதல், வெற்றி வீரனை மக்கள் தோளுக்கு மேல் தூக்கி கொண்டு வருதல் போன்ற காட்சிகள் ஆங்கில படங்களில் காண கிடைத்தன. அவற்றை மிக அழகாக எம்ஜிஆர் தமது படங்களில் பொருத்தி காட்டினார். தனது திறமையை மட்டும் காட்டாமல் அதை மற்றவர்கள் ரசிக்கும்படி பல சுவையான விஷயங்களையும் சண்டை காட்சியில் சேர்த்தார். படம் பார்ப்பவர்களுக்கு சில எதிர்பாராத இன்ப அதிர்ச்சிகளையும் அமைத்தார். பெண்கள், குழந்தைகளுக்கான நகைச்சுவை கதாபாத்திரத்தையும் சேர்த்துக் கொண்டார். எம்ஜிஆர் முதலில் பஞ்ச வசனம் பேசி மக்கள் மனதை கவர்ந்த படம் மர்மயோகி. இதில் அவர் வாயில் கத்தியுடன் அரண்மனை பால்கனியில் வந்து தோன்றி ராணியுடன் சவால் விடுவார். மேலும் ராணிக்கு ஒரு எச்சரிக்கை மடல் வரைந்து அதை கத்தியில் சுற்றி வைத்து ராணியின் மீது எரிந்துவிட்டு தன்னை பிடிக்க வந்தவர்களுடன் போரிட்டு மின்னல் என மறைந்து விடுவார். இதுபோல மதுர வீரனிலும் கள்ளர்கள் எம்ஜிஆர் வீட்டில் கத்தியுடன் எச்சரிக்கை ஓலை ஒன்றை இணைத்து வீட்டுக்குள் எரிந்து விடுவர். வெறும் ஓலையை எரியாமல் அதை கத்தியுடன் இணைத்து எரியும் போது அதன் உக்கிரம் அதிகமாகிறது. சில படங்களில் கத்தியை அல்லது குருவாலை எம்ஜிஆர் வீரத்தை தூண்டும் வகையில் காட்சி அமைய வேண்டும் என்பதற்காகவும் பயன்படுத்தினார். மகாதேவி, 1000ல் ஒருவன், சக்கரவர்த்தி திருமகள், மீனவ நண்பன் போன்ற படங்களில் பெண்ணுக்காக ஒருவரோடு ஒருவர் போட்டி போடும் சண்டை காட்சிகள் அமைக்கப்பட்டன. மகாதேவியில் சாவித்திரிக்காக நடக்கும் போட்டியில் எம்ஜிஆருக்கு விருப்பம் இல்லாவிட்டாலும் சாவித்திரிக்கு அவரை திருமணம் செய்து கொள்ளும் ஆர்வம் இருந்ததால் கத்தி சண்டை அவருக்கும் பி.எஸ். வீரப்பாவுக்கும் இடையில் நடந்தது. இதில் அங்கு ஒரு பெண் சிலையின் கையில் இருக்கும் மாலையை எடுக்க வேண்டும் என்பது போட்டியின் முடிவு என்று அக்காட்சியில் ஒரு சுவாரஸ்யம் இருந்தது. அந்த மாலையை எம்ஜிஆர் தனது வாளினால் லாவகமாக எடுத்து ரசிகர்களின் கைத்தட்டலை பெறுவார். இப்படத்தில் வாள் சண்டையில் தோற்றுப்போன வேத நாயகராக நடித்த ஓ.ஏ.கே. தேவர் மகாதேவியை மணக்க முடியவில்லையே என்ற கவலையில் சன்னியாசியாக போய்விடுவார். 1000ல் ஒருவன் படத்தில் எம்ஜிஆர் ஜெயலலிதாவை ஏலத்தில் எடுத்து சென்ற பிறகும் அவளை மறக்க இயலாமல் தவித்த நம்பியார் வாள் சண்டையிட்டு வெற்றி பெற்றவனுக்கு அப்பெண் உரிமை என்ற பல பரிசையில் இறங்குவார். இதில் எம்ஜிஆரின் குருவாலை நம்பியார் பறித்துக் கொண்டு சண்டையிடுவார். அதை எம்ஜிஆர் மீண்டும் கைப்பற்றிக் கொண்டு, இது என் குத்துவால், நீர் உன்னுடையதை எடுத்துக் கொள்ளும் என்பார். நம்பியார் தீவின் தலைவன் என்பதால் அவர் தன் பெண்ணை அபகரிக்க வந்த நிலையிலும் நீ என்று ஏக வசனத்தில் பேசி அவரது மரியாதையை குறைக்காமல் நீர் என்றே பேசுவார். எம்ஜிஆர் படத்தில் வசனங்கள் மிகவும் கவனமாக எழுதப்பட்டிருக்கும். வில்லனை போடா வாடா என்று எம்ஜிஆர் பேசுவது கிடையாது. உரிமை குரலில் மட்டும் டேய் துரைசாமி என்று நம்பியாரை அழைத்து பேசுவார். அதற்கு அவர் மீது வழக்கு போட்டு நீதிமன்றத்திற்கு வரவழைத்த திருப்பூர் திமுக பிரமுக துரைசாமியை எதிர்த்து விட்ட நேரடி சவால் என்று ரசிகர்கள் காரணம் கூறியதும் உண்டு. அவர் நிஜ வாழ்விலும் யாரையும் போடா வாடா என்று பேசுவது கிடையாது. இந்த குத்துவால் காட்சி சண்டையின் சுவாரஸ்யத்தை அதிகரித்தது. அறைக்குள் இருந்து எல். விஜயலட்சுமி என்ன நடக்குமோ, தன் கணவன் தோற்றால் நல்லது, ஆனால் அவமானம் என்ற வேதனையுடன் பார்த்து கொண்டே இருப்பார். ஜெயலலிதா, என்ன இது, என்னை பணைய பொருள் போல வைத்து இப்படி சண்டை போட்டுக் கொள்கிறார்கள்,
யார் வெற்றி பெற்றாலும் தனக்கு அதில் விருப்பமில்லை என்ற நிலையில் சோகமாக நிற்பார். இக்காட்சி சண்டைக்கு இடையில் காட்டப்படும் போது படம் பார்க்கும் பெண்கள் இந்த இரு பெண்களுக்காகவும் அவர்களோடு சேர்ந்து கவலைப்படுவார்கள். எம்ஜிஆர் வெற்றி பெற்று இருவருக்கும் நல்லது நடக்க வேண்டுமே என்ற ஆவலுடன் இச்சண்டை காட்சியை பெண்கள் ரசிப்பார்கள். இவ்வாறான இடைக்காட்சிகளை அமைத்து எம்ஜிஆர் பெண்களையும் ரசிக்க வைத்து விடுவார். இது போன்ற சிறு சிறு காட்சிகள் எம்ஜிஆரின் சண்டை காட்சிகளை சுவாரஸ்யமாக்குகின்றன. இந்த உத்தி முறைகளை எம்ஜிஆர் தன் படங்களில் செவ்வேனை பயன்படுத்தினார். மீனவ நண்பன் படம் ஒரு சமூக படம், மன்னர் காலத்து படம் அல்ல. இப்படத்தில் லதாவை எம்ஜிஆருக்கு திருமணம் செய்து கொடுப்பதா வேண்டாமா என்ற கேள்விக்கு விடை காணும் முயற்சியில் ஒரு வாள் சண்டை அமைந்தது. இதில் கரிசட்டி கட்டப்பட்டிருக்கும். உரியடி திருவிழாவில் நடப்பது போல அதை தன் வாளால் அடித்து உடைக்க வேண்டும். எம்ஜிஆர் அந்த சட்டியை உடைக்க அந்த கரி தண்ணீர் நம்பியார் முகத்தின் மீது கொட்டும். இந்த சண்டை காலத்துக்கு பொருந்தாத சண்டையாக தோன்றினாலும் ரசிகர்களின் விருப்பத்தை நிறைவேற்றும் பொருட்டு அமைக்கப்பட்டது. யதார்த்த இயக்குனரான ஸ்ரீதர் படத்தில் இக்காட்சி அமைக்கப்பட்டதால் இது ஸ்ரீதர் படம் அல்ல, எம்ஜிஆர் படம்தான் என்பது உறுதியாயிற்று. 1001 கடற்கரையில் நடந்த வாள் சண்டை காட்சியைப் போல இந்த படத்திலும் கடற்கரையில் சண்டை காட்சி அமைந்தது என்றாலும் 1001 இருந்த பரபரப்பு இதில் இல்லை. ராஜராஜன் படத்தில் இளவரசியின் காதலை பெறுவதற்காக நம்பியார் இளவரசியின் காதலனான எம்ஜிஆரை கொல்ல வேண்டும் என்பதற்காக அவரை வலு சண்டைக்கு இழுப்பார். இருவரில் ஒருவரே இருக்க வேண்டும் என்ற முனைப்புடன் சண்டையிடுவார். இறுதியில் நம்பியார் தோற்று போவார். அரச கட்டளை படத்தில் வேறொரு விதமான வாள் சண்டை அமைக்கப்பட்டது. இங்கு தனது இளவரசியை ஒரு திருடன் கவர்ந்து சென்று விடக் கூடாது என்ற நாட்டுப்பற்று மற்றும் ராஜ விசுவாசம் காரணமாக பெரியவர் நம்பியார் எம்ஜிஆருடன் வாள் சண்டையிடுவார். இக்காட்சி பல வகையிலும் சுவாரஸ்யங்கள் நிரம்பியது. புத்தம் புதிய புத்தகமே பாடல் காட்சியை தொடர்ந்து இடம்பெற்றது. அப்பாடல் காட்சிக்கு முன்பு இளவரசி அமுதாவாக நடித்த சரோஜாதேவி எம்ஜிஆருக்கு ஒரு அழகிய தங்க சங்கிலியை பரிசளித்தார். அதில் அவரது தேசிய சின்னம் பதக்கமாக இருந்தது. அந்த தேசிய சின்னம் எதிரியின் கையில் இருப்பதை பொறுக்காமல் நம்பியார் அந்த மாலையை பறிக்க வருவார். பாட்டு காட்சி முடிந்ததும் எம்ஜிஆர் அந்த தங்க சங்கிலியை தொட்டு பார்த்து ரசித்துக் கொண்டு போகும்போது நம்பியார் குறுக்கே வந்து வழிமறிப்பார். சண்டை ஆரம்பிக்கும் முன்பு இடம்பெற்ற வசன காட்சி ரசனையானது. முதலில் எம்ஜிஆர் காதலில் வெற்றி கண்ட மகிழ்ச்சியில் வரும்போது நம்பியாருடன் நடக்கும் சண்டை காட்சியில் அவர் மென்மையாக நடந்து கொள்வார். சிரித்தபடி பேசிக்கொண்டே சண்டை போடுவார். உங்களுக்கு ஓய்வு தேவையா பெரியவரே, ஓய்வெடுத்துக் கொண்டு சண்டை போடுங்கள் என்பார். ஆனால் நம்பியார் அந்த மாலையை பறித்ததும் அவர் மீது கோபம் கொள்வார். இப்போது நம்பியார் இனி நமக்குள் பகை இல்லை, நீ உன் வழியே போகலாம் என்று அமைதியாக பேசுவார். ஆனால் எம்ஜிஆர் பதற்றம் அடைவார். அந்த மாலையை திரும்ப பெற கடுமையாக போரிடுவார். ஆக்ரோஷமாக தாக்குவார். மாலையை கைப்பற்றும் சமயத்தில் சரோஜாதேவி வந்து சண்டையை நிறுத்துவார். இருவரிடமும் அமைதியாக ஒரு வரி வசனம் பேசி அவரவர் வழியே போகும்படி கேட்டுக்கொள்வார். அரச கட்டளை சண்டை காட்சிகளுள் எம்ஜிஆரும் நம்பியாரும் மாலைக்காக சண்டையிடும் காட்சி பெண்களும் ஆண்களும் ரசிக்கத்தக்க வகையில் எடுக்கப்பட்டது. எம்ஜிஆர் படங்களின் சண்டை காட்சிகளில் காதல், சோகம், வீரம், நகைச்சுவை என்ற 4 உணர்ச்சிகளும் கலந்து திட்டமிடப்பட்ட இது போன்ற சண்டை காட்சி வேறு எதுவும் கிடையாது. இக்காட்சி எம்ஜிஆரின் அண்ணன் படம் என்பதால் எம்ஜிஆர் பல நாட்கள் செலவிட்டு அருமையாக அமைத்திருந்தார். நீரும் நெருப்பும் படத்தில் மணிவண்ணன், கரிகாலன் என்ற இரட்டை வேடத்தில் நடித்தார் எம்ஜிஆர். வாள் சண்டை போடும்போது ஒருவர் வலது கையாலும் மற்றவர் இடது கையாலும் வாளை பிடித்து சண்டை போடும் காட்சிகள் இடம்பெற்றன. அப்போது ரசிகர்கள் இச்சண்டை காட்சிகளை வெகுவாக ரசித்தனர். திரையரங்குகளில் இப்படத்துக்கு கூட்டத்தை கட்டுப்படுத்த முதலாக தமிழகத்தில் குதிரைப்படை பயன்படுத்தப்பட்டது. அப்போது நிருபர்கள் எம்ஜிஆரிடம் 2 கைகளாலும் வாள் பிடித்து சண்டையிடுவது பற்றி கேட்டனர். அதற்கு எம்ஜிஆர் தான் மாயாமச்சந்திரா படத்தில் இதுபோல 2 கைகளிலும் வாளை சுழற்றும் சண்டை காட்சிகளில் நடித்திருப்பதாக தெரிவித்தார். 2 கைகளாலும் கத்தியை சுழற்ற தெரிந்த எம்ஜிஆர் எதிரியிடம் இருக்கும் கருவியை பொறுத்தே தனது கத்தியை கையாளுவார். தர்ம யுத்த முறைகளை பின்பற்றும் எம்ஜிஆர் ஆயுதம் இல்லாதவனுடன் போர் செய்ய மாட்டார். அடிமை பெண் படத்தில் அசோகன் ஒரு கால் இழந்தவராக நடித்திருப்பார். அவருடன் மோதிடும் அப்பா எம்ஜிஆர் தான் 2 கால்களுடன் சண்டையிட்டார், அது பாரபட்சமாக அமைந்துவிடும், அதனால் கிடைக்கும் வெற்றி முறையானதன்று என்ற அறக்கோட்பாட்டை கருதி தானும் ஒரு காலை மடக்கி கட்டிக்கொண்டு ஒற்றை காலுடன் அசோகனுடன் மோதுவார். இவர் வெற்றி பெற்று மக்களின் ஆரவாரத்துக்கு பதிலளிக்க திரும்பியதும் தோற்றுப்போன அசோகன் தோல்வி வெறியால் ஈட்டியை எம்ஜிஆர் முதுகு பக்கமாக எரிந்து அவரை கொன்று விடுவார். அசோகன் செய்தது அறமற்ற செயல், அதனால் அவர் கெட்டவர். எம்ஜிஆரும் அசோகனும் மோதும் இச்சண்டை தரையில் நடத்தப்படாமல் வலைகட்டி அதன் மீது நடத்தப்படும். வலையின் மீது நடப்பதை கடினம், ஆனால் அதன் மீது ஒற்றை காலில் நின்று குதித்து சண்டை போடுவது மற்றவர்களால் நினைத்து பார்க்க முடியாத செயல். வலைக்கு கீழே கூர்மையான ஈட்டிகள் நடப்பட்டிருந்தன. வலையில் இருந்து கால் பிசகி விழுந்தால் ஈட்டிகள் உடம்பை பதம் பார்த்துவிடும். நிற்கவும் இயலாது, விழவும் கூடாது என்ற சவாலுடனான
இந்த சண்டை காட்சியை படத்தின் ஆரம்ப காட்சியாக எம்ஜிஆர் வைத்திருந்தார். அடிமை பெண் படத்தில் வந்த சிங்கத்துடனான சண்டை காட்சியை பார்த்து ரசித்த இந்தி நடிகர் ராஜ்கபூர் அப்படத்துக்கு பிலிம்பேர் விருது வழங்கி சிறப்பித்த மேடையில் இது போன்ற ஒரு படம் எடுப்பதை என்னால் நினைத்து கூட பார்க்க முடியாது என்றார். அவ்வாறு சவாலான சண்டை காட்சிகளை எடுப்பதில் இந்திய திருநாட்டில் எம்ஜிஆருக்கு நிகர் எம்ஜிஆர் மட்டுமே. அந்த காலத்தில் எம்ஜிஆர் போல சண்டை காட்சிகள் நடிக்க தெரியாத எதிரணியினர் அவரை அட்டக்கத்தி வீரர் என்று புரளியை கிளப்பிவிட்டனர். இது குறித்து நிருபர்கள் கேள்வி கேட்டபோது எம்ஜிஆர் தெளிவாக பதிலளித்து அவர்களின் பொய் பிரச்சாரத்தை முறியடித்தார். அட்டையில் கத்தி செய்ய இயலாது. நாடக கம்பெனிகளில் மரத்தால் கத்தி செய்து வர்ணம் பூசி வைத்திருப்பது உண்டு. சினிமாவில் மரக்கத்தி பயன்படுத்த முடியாது. அதனால் நிஜ கத்தியை தான் பயன்படுத்துகிறோம். அது எடை மிகுந்தது. அதனை தூக்கி சுழற்றுவதற்கு நல்ல உடல் திடம் வேண்டும் என்றார். எம்ஜிஆர் நடிக்க வந்த ஆரம்ப காலங்களில் கத்தி சண்டை காட்சி ஒன்றில் நடித்த போது அவரது விரல் செருகும் அளவுக்கு கத்தி கைப்பிடியில் போதிய இடம் இல்லாததால் விரல் சிவந்து கன்றிவிட்டது. அடிக்கடி விரலை வெளியே வைத்துக் கொண்டிருந்து விட்டு பின்பு சண்டை காட்சியில் நடிக்கும் போது மட்டும் விரலை கைப்பிடிக்குள் விட்டுக் கொள்வார். இவ்வாறு அவர் சிரமப்பட்டு சண்டை காட்சிகளில் நடித்ததுண்டு. நீரும் நெருப்பும் படத்தில் சண்டை காட்சியில் நடித்துக் கொண்டிருந்த போது தர்மேந்திராவும் ஹேமமாலினியும் அங்க படப்பிடிப்பை காண வந்தனர். அப்போது தர்மேந்திரா எம்ஜிஆர் வைத்திருந்த குத்துவாளை தொட்டு பார்த்துவிட்டு, இது என்ன உண்மை கத்தியா, இவ்வளவு கூர்மையாக இருக்கிறது என்றார். எம்ஜிஆர் சிரித்தபடி ஆமாம் என்றார். எம்ஜிஆர் போல சண்டை காட்சியில் நடிக்கவும் அக்காட்சிகளை சிறப்பாக அனைவரும் கண்டு ரசிக்கும்படி அமைக்கவும் இந்தியாவில் வேறு எவரும் கிடையாது. அவர் படத்தில் ஸ்டண்ட் மாஸ்டராக இருந்த ஆர் நம்பியார் மற்றும் ஸ்டண்ட் ஆகியோர் எம்ஜிஆருடன் சேர்ந்து சண்டை காட்சிகளை திட்டமிடுவர். அவரிடம் ஸ்டண்ட் நடிகர்களாக இருந்து சண்டை காட்சிகளில் நடித்தவர்கள் எம்ஜிஆர் முதல்வரானதும் ஸ்டண்ட் மாஸ்டர்களாக மாறி தமிழ், தெலுங்கு, இந்தி படங்களில் பணிபுரிந்தனர். ஒரு கையில் நீண்ட வாளும் மறு கையில் குருவால் அல்லது குத்துவால் அல்லது குத்தீட்டி வைத்தபடி சண்டை காட்சிகள் பல படங்களில் இடம்பெற்றன. படத்தின் விளம்பரங்களிலும் இந்த சண்டை காட்சி படம் இடம்பெற்றது. ரசிகர்கள் இக்காட்சிகளை வெகுவாக ரசித்தனர். ஒரு படத்தில் எம்ஜிஆர் கையில் இருந்த கத்தி அவர் கையை விட்டு தவறவும் படம் பார்த்துக் கொண்டிருந்த ரசிகர் ஒருவர் உணர்ச்சி மேலிட்டார் தன் இடுப்பில் செருகியிருந்த கத்தியை எடுத்து திரையில் தோன்றிய எம்ஜிஆரை நோக்கி எரிந்து அவருக்கு கொடுத்து உதவ முனைந்தார். திரை கிழிந்தது. பிறகு படம் பார்க்க முடியாமல் அனைவரும் வீட்டுக்கு திரும்பினர். இந்நிகழ்ச்சி எம்ஜிஆர் படங்களில் வரும் சண்டை காட்சிகளில் ரசிகர்கள் தம்மை எம்ஜிஆரோடு இணைவுபடுத்திக் கொள்வதை விளக்குகிறது. மேலும் எம்ஜிஆர் நல்லவராக இருப்பதால் அவர் வெற்றி பெற வேண்டும் என்ற நல்ல எண்ணம், அறத்தின்பால் மக்களுக்கு இருந்த உறுதியான நம்பிக்கையையும் இச்செயல் காட்டுகிறது. ஆரம்ப காலத்தில் சண்டை காட்சிக்கென தனி மாஸ்டர்கள் கிடையாது. கேமராமேனிடம் கோணங்களை சொல்லிவிட்டு எம்ஜிஆரை தன் சக நடிகருடன் அந்த காட்சியை விலக்கி நடிக்க வேண்டும். மருதநாட்டு இளவரசியில் ஆரம்பத்தில் விவசாயியாக இருந்த எம்ஜிஆருக்கு இளவரசி வி.என். ஜானகி கத்தி சண்டை கற்றுத்தருவார். அவரை காளி மடத்தில் இருந்து காப்பாற்றும் கடைசி காட்சியில் 10-20 பேருடன் பம்பரமாக சுழன்று சுழன்று எம்ஜிஆர் சண்டையிடும் காட்சி இடம்பெற்றது. 2 கையிலும் நீண்ட வாளை ஏந்தியபடி ஒரே சமயத்தில் பல பேருடன் மோதுவார். அப்போது நின்றும் குந்தியும் சுழன்றும் ஓடியும் தாவியும் அவர் சண்டையிட்டதால் இக்காட்சி விறுவிறுப்பாக அமைந்திருந்தது. ரஞ்சனுடன் எம்ஜிஆர் ஒரு படத்தின் சண்டை காட்சியில் நடித்தபோது எம்ஜிஆரின் வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியாமல் ரஞ்சன் தவித்தார். தன்னை காயப்படுத்த முயல்கிறார் என்று எம்ஜிஆர் மீது புகார் அளித்தார். ரஞ்சனும் சிறந்த வாழ்வீச்சுக்காரர் தான் என்றாலும் எம்ஜிஆரின் வேகம் அவரிடம் இல்லை. அவர் நின்று சண்டை போடுவார். எம்ஜிஆர் வேகமாக நகர்ந்து கொண்டே சண்டை போட வல்லவர். நின்றும் நடந்தும் குதித்தும் ஓடியும் தாவியும் எம்ஜிஆர் சண்டை போடுவதால் அவருடைய சண்டை காட்சி மற்றவர்களின் சண்டை காட்சிகளை விட விறுவிறுப்பாக இருந்தது. அரசியலங்குமரி படம் பல ஆண்டுகளாக பல்வேறு காரணங்களால் தாமதமாகி கொண்டு வந்தது. இயக்குனர் ஏ சாமியுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடும் ஒரு காரணமாகும். அதன் பிறகு எம்ஜிஆர் தானே இயக்கி அந்த படத்தை முடித்து தருவதாக ஒப்புக்கொண்டு படத்தின் கடைசி காட்சியில் ஒரு விறுவிறுப்பான சண்டை காட்சி வைக்க திட்டமிட்டார். படம் தன்னுடைய படம் என்பதை எப்போதும் மனதில் நிறுத்தி வைக்கும் எம்ஜிஆர் படத்தின் வெற்றியை மட்டுமே கருத்தில் கொள்வார். தன்னுடன் மோத ஒரு சரியான நபர் வேண்டும் என்று நினைத்தார். சண்டை காட்சி இதுவரை வேறு எந்த படத்திலும் இடம்பெறாத வகையில் புதுமையாக இருக்க வேண்டும் என்று விரும்பினார். சில ஆண்டுகளாக தன்னுடன் பேசாமல் இருந்த சாண்டோ சின்னப்ப தேவரை அரசியலங்குமரியில் சண்டை காட்சியில் நடிக்க வைக்க முடிவெடுத்தார். ஆள் அனுப்பி தேவரிடம் பேச வைத்தார். தன்னை அழைக்க வந்தவரிடம் சின்னப்பா தேவர் வர மறுத்துவிட்டார். வந்தவர் நீங்கள் நேரில் வந்து எம்ஜிஆரிடம் சொல்லிவிட்டு போங்கள் என்றார். அந்த வார்த்தைக்கு மதிப்பளித்து தேவர் எம்ஜிஆரை சந்திக்க வந்தார். தேவர் காரை விட்டு இறங்கியதும் எம்ஜிஆர் அவரை அன்புடன் அழைத்து சென்று அவருடன் தனிமையில் அமர்ந்து பேசி அவரது சம்மதத்தை பெற்றுவிட்டார். அரசியலங்குமரி படத்தில் சண்டை காட்சியில் நடிக்க தேவர் சம்மதித்ததும் சண்டை கருவி பற்றி எம்ஜிஆர் சிந்தித்து கோபுடாவை பயன்படுத்துவது என முடிவெடுத்தார். கோபுடா என்பது முட்கள் பதித்த கை கவசம் போல் இருக்கும் ஒரு கருவி. இதனை கவனமாக கையாள வேண்டும். இல்லாவிட்டால் எதிரே இருப்பவரின் உடம்பை கிழித்துவிடும்.
எனவே தன் மீது அன்பும் அக்கறையும் கொண்ட தேவரை இச்சண்டை காட்சியில் நடிக்க வைத்தார். அவரும் தீவிர கவனமுடன் உரிய இடைவெளியில் விட்டு தாக்குதல் மற்றும் தடுப்புகளை மேற்கொண்டு இக்காட்சியை வெற்றி பெற செய்தார். எம்ஜிஆரின் படங்களை ஆண்களும் பெண்களும் அவரது விறுவிறுப்பான கத்தி சண்டைகளுக்காக பார்க்கும் ஆர்வம் மிகுந்ததால் கத்தியுடன் அவர் காட்சியளிக்கும் படத்தை போட்டு ஸ்டில் விளம்பரம் வெளியிடும் வழக்கம் தோன்றியது. குலே பகாவலி, சர்வாதிகாரி, 1000ல் ஒருவன் போன்ற படங்களில் விளம்பரங்களில் ஸ்டில்களில் கத்தியுடன் காட்சியளிக்கும் படங்கள் இடம்பெற்றன. ஒவ்வொரு படத்திலும் அவர் வெவ்வேறு வகையில் கத்தியை பிடித்திருந்தார். எம்ஜிஆர் விதவிதமாக பாடல் காட்சிகளையும் சண்டை காட்சிகளையும் வடிவமைப்பதில் கெட்டிக்காரர். அரச கட்டளை, குடியிருந்த கோயில் போன்ற படங்களில் வாள் சண்டையுடன் பாடல் காட்சியையும் இணைத்திருந்தார். குடியிருந்த கோயிலில் காதல் பாட்டு காட்சி, அதில் அவர் வாளோடு கதாநாயகியின் முன் தோன்றுவதும் இருவரும் வாள் கொண்டு போரிடுவதுமாக சில காட்சிகள் சேர்க்கப்பட்டன. கதாநாயகியை குளிக்கும் போது சோப் எடுத்து தருவதற்கு கூட எம்ஜிஆர் தனது கூர்மையான வாளால் அதை எடுத்து தண்ணீரில் இட்டு கலக்கி நுரைவர செய்வார். காதலும் மோதலுமாக இக்காட்சி அமைக்கப்பட்டிருக்கும். பாடல் வரிகள் ஆரம்பிக்கும் போதே இக்காட்சியில் இருவர் கைகளிலும் கத்தி இருக்கும். உன் விழியும் என் வாளும் சந்தித்தால் உன்னை வெல்லும் மனம் துள்ளும் இன்பத்தால் என்று கேள்வி பதில் பாணியில் இப்பாடல் அமைந்திருக்கும். அக்காலத்தில் ஒரு வார இதழ் இந்த வரிகளை கொண்டு ஒரு நகைச்சுவை துணுக்கு ஒன்று வெளியிட்டது. அதில் உன் விழியும் என் வாளும் சந்தித்தால் கண் குருடாகிவிடும் என்ற வரிகள் இடம்பெற்று வாசிப்போரிடம் சிரிப்பை வரவழைத்தன. அரச கட்டளை படத்தில் எம்ஜிஆர் பல புதுமைகளை செய்திருந்தார். அவரது அண்ணனின் சொந்த படம் என்பதால் அப்படத்தை அண்ணனும் தம்பியும் மாறி மாறி ஒரே காட்சியை படம் பிடித்தனர். மேடையில் புரட்சி பாடலை பாடி ஆடி வந்த அமுதாவை ஆட விடாமல் சில கயவர்கள் தடுத்த போது எம்ஜிஆர் அங்கு வந்து மேடையில் அவர்களுடன் வாள் சண்டை போட்டு அவர்களை கயிற்றால் கட்டி இழுத்து விஜயனுக்கு கீதா உபதேசம் செய்த கிருஷ்ணரை போல எம்ஜிஆர் தோற்றமளிப்பார். கத்தி முனையில் இசை குழுவினரை தடுத்து வைத்திருந்ததை பார்த்ததும் எம்ஜிஆர் கத்தி சண்டையிட்டு விடுவித்து இசைக்குழுவை இசைக்கருவிகளை மீட்ட வைப்பார். இவர் ஆடிவா ஆடிவா ஆடிவா, ஆட பிறந்தவளை ஆடிவா, புகழ் தேட பிறந்தவளை பாடிவா, ஆடிவா ஆடிவா, மயிலாட வான்கோழி தடை செல்வதோ, மாங்குயில் பாட கோட்டான்கள் தடை சொல்வதோ, முயல் கூட்டம் சிங்கத்தின் எதிர் நிற்பதோ, அதன் முறையற்ற செயலை நாம் வரவேற்பதோ என்று பாடி ஆடல் மங்கை அமுதாவை ஆடும்படி ஊக்குவிப்பார். அதன் பிறகு அவர் உயிருக்கு நிகர் இந்த நாடல்லவோ, அதன் உரிமைக்கு உரியவர்கள் நாமல்லவோ, புயலுக்கும் நெருப்புக்கும் தடை போடவோ, மக்கள் தீர்ப்புக்கு எதிராக அரசாளவோ என்று தனது உரிமை கீதத்தை பாடியபடி ஆடுவார். மக்கள் கூட்டம் எழுந்து நின்று கைத்தட்டி ஆரவாரிக்கும். இவ்வேளையில் எம்ஜிஆர் ஆடல் அரங்கத்தின் மேலே தாவி தாவி பறந்து போய்விடுவார். மக்களின் மிகுந்த வரவேற்பை பெற்ற பாடல். கத்தி சண்டை போடும்போது நின்று சண்டையிடும் ஒருவனின் நெஞ்சின் மீதேறி ஒரு கால் வைத்து அடுத்தவனுடன் சண்டை போடுவார். பிறகு அனைவரையும் ஒரே கயிற்றால் கட்டி குதிரைகளைப் போல ஒரு திசை நோக்கி நகர வைப்பார். இவர் 4 குதிரை பூட்டிய தேரில் வரும் ராஜகுமாரனை போல பாடி வரும் ஒரு காட்சி அமைத்திருப்பார். இது போன்ற புதுமைகளை அவர் தனது சொந்த படத்தில் செய்து காட்டுவது வழக்கம்.